அங்க பாருங்க, சாரை கூப்பிடுங்க. இங்க பாருங்க, அவ்வளவு கெட்டு போனதுக்கு எங்க இதுதான் போடுறாங்க. சாரை கூப்பிடுங்களா, இது விடக்கூடாது. சாரை கூப்பிடுங்க, சார் உள்ள வச்சுருங்க. இங்க இருக்கு பாருங்க மட்டன் பீஸ். அதான் இங்க வாங்க. வாங்க வர சொல்லி உள்ள கம்பெனியா போனாங்க. இது மட்டன், இது பாருங்க, சிக்கன் பாருங்க. இன்னும் ஒட்டிதான் இருக்காங்க. பாருங்க லெக் பீஸ் பாருங்க, பாருங்க டெக்னிக்கல் பாருங்க லெக் பீஸ். ரெடிமேட் எல்லாமே மட்டன் சிக்கன் எல்லாம் ரெடிமேட் ஃப்ரிட்ஜ் ஐட்டம் தான், எதுவுமே இது கிடையாது. பாருங்க அதுதான். நாங்கள் நேற்று கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர, கோயில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வர டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால குழந்தைங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு வெளியில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கோம் ஜொமேட்டோவில். அங்கே வந்து அத்திப்பாளையம் ரோட்டில், சரவணம்பட்டியில் அத்திப்பாளையம் ரோட்டில் ஷெரீப் பாய் பிரியாணி சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க. 3 மட்டன் பிரியாணி சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஒரு ஆர்டர் போடையில் எப்படி ஒரு 10:30 மணி இருக்கும், 10:45 மணி இருக்கும் நைட்டு. பிரியாணி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு நான் 1585 ரூபான்னாங்க. நான் 1600 ரூபா கொடுத்து பார்சல் வாங்கிட்டேன். வாங்கி ஃபஸ்ட்டு குழந்தைக்கு போட்டு கொடுத்துட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன். குழந்தை சாப்பிட்டுட்டு, எம்மா எனக்கு சிக்கனில் புழு இருக்குமா அப்படின்னா என்னதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பெட்ரூம்லேருந்து வந்தாங்க. நானும் வந்து பார்க்கையில் சிக்கன் ஃபுல்லாக கெட்டுப்போன சிக்கன் ஃபுல்லாகவே. அதாவது வந்ததே பிரியாணி, மட்டன் பிரியாணி சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி வந்துச்சு. அதுவும் கெட்டுப்போன சாப்பாடாக வந்துச்சு. அப்படி வச்சிருமான்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் கால் பண்ணோம். கால் பண்ணால் ஒரு ஹிந்திக்காரன் எடுத்துகிட்டு, எனக்கு தமிழ் தெரியாது, ஃபோனை வை அப்படிங்கிறான். அந்த ஃபோனை வைங்கிற மாதிரி அதாவது தமிழ் கலந்து ஹிந்தியில் பேசுகிற மாதிரி வை சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். மறுபடியும் 2 தடவை ட்ரை பண்ணோம் நாங்கள். மறுபடியும் அப்படியே கட் பண்ணிட்டு வச்சுட்டான். இவன் என்ன இப்போ நம்ம சாப்பாடு என்ன சும்மாவா வாங்குறோம், இதே குழந்தை சாப்பிட்டு இடத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வா நேரில் போக சொல்லிட்டு நாங்கள் நேரில் வந்துட்டோம். வர்றதும் எங்களுக்கு இந்த ஒரு லொக்கேஷன் வந்து இது ஒன்று மட்டுமே காமிக்க, கோயம்புத்தூரில் ஆர்எஸ் புரம் காமிக்குது, இல்லைன்னா இது காமிக்கு, மாற்றி எங்களுக்கு லொக்கேஷன் காமிச்சிட்டே இருந்தது. எப்படி நாங்கள் ஒரு வழியாக வந்துட்டோம். நாங்கள் எங்கள்கிட்ட லாஸ்ட் பிரியாணியாக கொடுத்துட்ருப்போம் நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தேன்னா இங்கே 3 பேர் இருக்காங்க, ஷெரீப் பாய் பிரியாணி சொல்லிட்டு. ஆனால் படத்தில் போட்டிருக்குது, ஆன்லைனில் அந்த படத்தில் போட்டோன்னா பெரிய ராயலாக போட்டிருக்காங்க படம்லாம். இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கே இது பிரியாணி கடையா, எங்களுக்கே இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே உள்ளவங்களே. சரி மேலே போய் என்னடா ஃபோன் பண்ணால் பதில் சொல்ல மாட்டியா, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு 2 பேர் ஹிந்திக்காரங்க இருக்காங்க, ஒருத்தர் வந்து தமிழ்காரு. அவங்க அந்த 2 பேரும் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுங்கிறாங்க. அந்த